பிரைஸ் தி லார்ட். சப்ஸ்கிரைபர்ஸ் யாவருக்கும் வணக்கம். நண்பர்களே, எஃப்எம்பிவி ஸ்டேட் கான்ஃபரன்ஸ் சேலம், தீவட்டிப்பட்டி, டேனிஸ்பேட்டை, பெத்தேல் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. ஜார்க்கண்ட் மாநில பகிர்வு. என்னுடைய பேர் வினேஷ் பிகே படவி. எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கிறோம். எனக்கு 3 சகோதரர்கள் உண்டு. परिवार मेरे है कि जामू ये हानो तो नाम है तीन महीना तो नाम हो बीमार होते हैं जहाँ हानो तो नाम है मोइजा तो बीमार तो जहाँ आका पड़वा हो दवा खाना में आके और फिर तभी डॉक्टर माँ की रंडा फिर देखिए बेंतिन दे हम मोइजा ये ऐसे तो என்னுடைய சாட்சியை பார்த்தீங்கன்னா, நான் கை குழந்தையாக இருக்கும்போது தாய்ப்பால் குடிக்க முடியல. அதனாலே நான் டாக்டர்ஸ் எடுத்துகிட்டு போனாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க 2-3 நாளில் இந்த குழந்தை செத்து போயிடும்னு சொல்லி. நாங்கள் அதுக்கப்புறம் மகாராஜ்கிட்ட என்னை கொண்டு போனாங்க. அந்த மகாராஜ் என்ன பண்ணாருன்னா, என் நெஞ்சில் சிகரெட்டை வச்சு பீடி வச்சு சூடு பண்ணார். ஏன் அந்த தாய்ப்பால் இறங்கட்டும்னு சொல்லி. இன்னும் கூட என்னோட நெஞ்சில் தடை இருக்குன்னு சொல்கிறார் அந்த தம்பி. पहले नुकसान होता तो ये क्रिश्चियन ना होता ना मैं पण हमें कितना नुकसान होता जहाँ देवम पड़े है जहाँ एफएमपीपी वाला सुवर्ता पत्नी तहाँ माँ बाप का कहे से होगा तहाँ पचे तहाँ एफएमपीपी से होगा उन्नाइस को इतना तहाँ गए प्रार्थना करने देंगे पचे हमें हो आज है இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் எங்களை தேடி நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு மூலமாக சுவிசேஷம் எங்களிடத்தில் வந்தது. இயேசுவின் அன்பை பற்றி சொன்னார்கள். நாங்கள் விசுவாசித்தோம். இப்பொழுது விசுவாசத்தில் இருக்கிறோம். ஒருவேளை அவங்க சொன்னாங்க விசுவாசம் வைங்க, நாங்கள் விசுவாசம் வைத்தோம். ஒருவேளை சுவிசேஷம் எங்களிடத்தில் வராது இருந்தால் यही कहते मिशनरी होता थे माँ को होता है पेड़ देखते हमें 9वीं 10वीं मदद करिए. அதே போல நீங்கள் என்னை தாங்காவிட்டால் நான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 9ஆம் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் படித்திருக்க மாட்டேன். ஒருவேளை சுவிசேஷம் எங்களிடத்தில் வராதிருந்தால் நான் அன்றைக்கே செத்திருப்பேன். உங்கள் முன்பதாக நான் வந்து நின்றிருக்க முடியாது. நீங்கள் என்னை தாங்கினதினாலும் எனக்காக ஜெபித்ததினாலும் நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி அந்த தம்பி சொல்றாரு. பணித்தள மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் எங்கள் பணித்தளத்திலிருந்து இவங்க ரட்சிக்கப்பட்ட எப்படி ஆண்டவருக்குள்ள இவங்க ரட்சிக்கப்பட்ட குடும்பம். அவங்க கணவன் வந்து ஒரு இந்து குடும்பத்தில் வந்து பிறந்தவர். அவங்க எப்படி அவங்க ஹஸ்பண்டை வந்து ஆண்டவருக்குள்ள வழி நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில சாட்சி அவங்க பகிர்ந்து கொள்ளுறாங்க. Mari upacara mengira, kita mesti nanti dalam ini sebagaimana ni. Dengan doktor ni nak balik kita kata itu harus ngaji bos. Doktor ni sang lain lagi jatuh ni tu mana dia kaya dia kau deh. Anda upas ni semua itu jauh pas lain macam aku ni dia berada. Atau mari lain tu terdelah kaya kaya terusan dia. Maka kami mesti jadi kami asyik ada tu kaya jangan sah. Kami kami aman sangat naik kita tu kepala sebagaimana dalam sah. Maka kami Mami sangat mami amala sangat kaya atasnya tu berada. Maka mami amala sangat kaya. Cepatan naik dah. Macam atas kita tu amal ini sama pasal प्रार्थना कर तमाम दोस्त को साला काम कपड़ा पूरा करना. मगर kami dokter काजू dia satu kepala kami बीमारी है. ada apa पेश करना है. ऐसे पर kami विश्वास में दिल tu. मग विश्वास kami आमचा विश्वास मजबूत झाला. मग तेज मग माझा लगीन केला. मग मला निघाली बाबा राहतो मला दिला माझ्या पती माझा तो विश्वास नाही होता. तो विश्वास नाही केला. मी एकटीच विश्वास करत होतो. मग मी तर जास्त तुम्ही प्रार्थना करू प्रभू एका जीवन बदल कसा बनेल ते चर्चमध्ये घ्यायची अशी करून मी प्रार्थना करा. तरी पण तो नाही मला सांगत तुझ्या मी दुसऱ्या रविवारी ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு எப்படி வந்தாங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப
உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அப்போது டாக்டரால் எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் FMBB மூலமாக மிஷினரிகள் வந்து சுவிசேஷம் சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு வந்து சுகம் கிடைச்சிது. அவங்க முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் திருமணத்துக்கு இப்போ அங்கே வந்து விசுவாசிகள் குறைவாக இருக்கிறதுனால பெண் கிடைக்காது, மாப்பிள்ளை கிடைக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவிசுவாசிகளையும் அவங்க திருமணம் செய்து கொள்வாங்க. இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பத்தில் அவங்களை திருமணம் செய்து கொடுக்கும்போது அவர் வந்திருக்கார், அவங்க ஹஸ்பண்டு குடிச்சிட்டு எப்போவுமே அவங்கள அடிப்பாங்கள. சர்ச்சுக்கு போனோன்னா வீட்டில் இருக்கிற சாமான்லாம் வெளியே தூக்கி போட்டுட்டு வரோம். சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு, ஆனாலும் அவங்க வந்து விடாமல் நான் சர்ச்சுக்கு போகிறேன், எவ்வளோ அடித்தாலும் அடி வாங்கிட்டு சர்ச்சுக்கு போவாங்க. சர்ச்சுக்கு போயிட்டு திரும்ப வருவாங்க. வந்தால் வீட்டில் ஒரே சண்டை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க ரொம்ப சோர்ந்து போய் காணப்பட்டாங்க. அப்போ ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவர் வந்து கூப்பிடுவாங்க, நீங்கள் வாங்க, இது உண்மையான வழி, இதுதான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லப்போவும் அவங்கள திருப்திக்காக வந்திருக்காங்க. வந்தாலும் வீட்டில் திரும்ப போய் அவங்களுக்கு தெரியாமல் குடிச்சிட்டு வருவாராம். இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவர் அவரை சந்தித்து அவர் முழுமையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு குடும்பமாக உபதேசராக அவங்க ஊழியம் செய்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க குடும்பமாக அவங்க உபதேசராக ஊழியம் செய்கிறாங்க. 10 வருஷம் ஆச்சு அவங்க ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்பட்டு. இவங்க அதுக்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்டவங்க. இன்னைக்கு எங்கள் விசுவாசிகள் மத்தியில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிறைய சந்திக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் விசுவாசி அந்த நிலம் ஃபுல்லாக நடந்து தண்ணியை தொளிச்சு டெய்லி ஜெபம் பண்ணார். ஆனால் அந்த பகுதியில் நிறைய அவருக்கு ஒரு அறுவடை பண்ணுற நேரத்தில் ஒட்டுமொத்த அவ்வளோ அந்த வில்லேஜ் மக்களும் வந்தாங்க. ஏன்னா இந்த சபிக்கப்பட்ட நிலத்தில் வயல் விழும்போதே அந்த ஏர் ஓட்டும் போதே மரணம் நடக்கும். ஆனால் அவர் ஏர் ஓட்டினாரு, விதைச்சாரு, நட்டாரு. அறுவடை டைமில் மொத்த வில்லேஜ் வந்து அவரை பார்த்தாரு. ஆனால் அந்த அவங்க குடும்பத்தில் எந்த ஒரு மரணமும் கிடையாது. அல்லேலூயா. அவர் மூலமாக அந்த படுத்த கிராமம் மூலமாக சந்திக்கப்பட்டுச்சு. அதோடு கூட இல்லாமல் அந்த நாள் கர்த்தர் எனக்கு வந்து அந்த சபிக்கப்பட்ட நிலத்தை ஆசீர்வாதமான நிலமாக மாற்றினார் சொல்லி ஒவ்வொரு வருடமும் அந்த அறுவடை பண்ணி ஒரு பெரிய ஒரு கடை ஒரு ஆட்டுக்குட்டியை கூட்டு வருவார். சரிங்களா? அன்னைக்கு அவருக்கு வயசாயிடுச்சு. ஆனால் இன்றும் அவர் அந்த கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் செஞ்ச அந்த நன்மைகளை குறித்து அவர் இன்னைக்கு நினைவு கூறார். ஒவ்வொரு அறுப்பின் பண்டிகையிலையும் அந்த பணத்தை கொண்டு வைப்பார். ஒரு ஆடுடைய விலை எவ்வளவோ அதை கொண்டு வைப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு
நன்றி, வணக்கம்.